إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாழ்வில் இன்னும் ஒரு முஹர்ரம், நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய இறுதியிலே இருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, முஹர்ரம் புது வருடத்துடைய முதல் மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம். புது வருடத்துடைய முஹர்ரத்தை அடையவிருக்கக்கூடிய நாம் உண்மையில் பெற வேண்டிய படிப்பினைகள், நமது வாழ்வில் ஒரு வருடம் குறைந்து விட்டது, நாம் ஒரு வருடம் நமது கபரை மன்னரையை நோக்கி நாம் நெருங்கிவிட்டோம், நமது மறுமையை நோக்கி நாம் நெருங்கிவிட்டோம். உண்மையில் நமது வாழ்வை பின்னோக்கி பார்த்து உண்மையில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், நம்மை நாம் சீர் செய்து கொள்வதற்கு நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை என்பது ஒரு மூமினுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தூங்கச் செல்லும் போது ஓதுகின்ற துஆக்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அந்த துஆக்கள் எவ்வாறான கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது? பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வஇன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். நபி அவங்க இரவில் ஓதக்கூடிய இந்த துஆவில் தூங்கச் செல்லும் போது அந்த துஆவுடைய ஒரு பகுதி என்ன? நீ எனது உயிரை கைப்பற்றி விட்டால், நீ எனது உயிரை கைப்பற்றி கொண்டால் அதற்கு நீ அருள் புரிவாயாக, அதை நீ வாழ்வதற்காக நீ அனுப்பினால் அதை நீ பாதுகாப்பாயாக, உனது சாலிகான அடியார்களை நீ எப்படி பாதுகாப்பாயோ, உனது சாலிகான அடியார்களை எப்படி நீ பாவங்களிலிருந்து பாதுகாப்பாயா, அதுபோன்று பாதுகாப்பாயாக என்ற அந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே நமது வாழ்வில் நாம் நன்மைகளை அதிகரித்து பாவங்களை விட்டு நம்மை நாம் காத்துக்கொள்வோமாக இருந்தால் அதைவிட வேறு சிறப்பு இருக்க முடியாது. முஹர்ரம் மாதம், இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்பமாக இருக்கலாம் அல்லது வேறு மாதங்களுடைய ஆரம்பமாக இருக்கலாம். அதாவது சஹாபாக்கள் இவ்வாறு ஒரு துஆவை ஓதுவார்கள். வருடத்துடைய ஆரம்பத்தில், மாதத்துடைய ஆரம்பத்தில் இப்படி ஒரு துஆவை செய்பவர்களாக இருந்தார்கள்.
எந்த அளவுக்கு இது சஹாபாக்களிடத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்ததென்றால், அவர்கள் குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுக்கொள்வது போன்று இந்த துஆவை தங்களுக்கு மத்தியில் கற்றுக்கொள்பவர்களாக இருந்தார்கள். என ஒரு மாதத்துடைய ஆரம்பத்திலே தலைப்பிறையை பார்க்கும்போது ஓதக்கூடிய துஆக்கள் சம்பந்தமான ரிவாயத்துக்களில் பலவீனம் காணப்பட்டாலும் இந்த ரிவாயத்தை ஆதாரபூர்வமானதாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஅஜமு ஸஹாபா என்ற நூலிலே 3ஆம் பாகத்தின் 543ஆம் பக்கத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அத்ஹில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் வஜிவாரின் மினஷ் ஷைத்தான் வரிதுவானின் மினர் ரஹ்மான். இந்த துஆ என்ன கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது? யா அல்லாஹ், அமைதி, ஈமான், சாந்தி, இஸ்லாம், ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு, ரஹ்மானின் பொருத்தத்துடன் இதை பிறையை எமக்கு உதிக்க செய்வாயாக, நுழையச் செய்வாயாக என்ற வார்த்தைகள். உண்மையில் நாம் இதில் பார்க்கிறோம், ஒரு மாதத்துக்குள் நுழைகின்ற போது எப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதை இந்த துஆவின் ஊடாக நாம் அழகான முறையிலே விளங்குகிறோம். எனவே இவ்வாறான ஒரு துஆவை வருடத்துடைய ஆரம்பமாக இருக்கலாம், மாதத்துடைய ஆரம்பமாக இருக்கலாம், ஓதிக்கொள்ளலாம். ஆனால் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதை விட்டு அதாவது என்ன, புது வருடம் முஹர்ரம், புது வருடம் துவங்கிவிட்டதென்று அதற்காக நாம் வாழ்த்துக்களை பரிமாறுவதோ, அதற்காக நாம் அதாவது பிறரிடம் மன்னிப்பை கேட்பது, நான் சென்ற வருடம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்ற இவ்வாறான செய்திகளை அனுப்புவதோ, இவைகளெல்லாம் எந்த ஒரு அடிப்படையும் அற்றவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் உண்மையில் ஒருவருக்கு தவறு செய்திருந்தால் அதற்காக வருந்துவதும் மன்னிப்பை கேட்பது என்பது ஒரு பொதுவான விஷயம். அது ஒரு வருடத்துடைய இறுதியில் அவ்வாறு செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. அதே போன்று வருடத்துடைய கடைசியிலே வரக்கூடிய ஜும்மாவுடைய நாள் அது சிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற இவ்வாறான தவறான கருத்துக்கள் மக்களிடையே நிலவுவதை பார்க்கிறோம். இவைகளிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இப்போ முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் அது தொடர்பாக என்ன செய்திகள் வந்திருக்கின்றன, மார்க்கம் அதில் ஏதாவது வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றனவா, அவற்றை நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹுடைய தூதர் காட்டி தராதவைகளை, பிதஅத்துகளை நாம் உருவாக்கி செயல்படக்கூடாது. இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் அது ஹிஜ்ரி ஆண்டனுடைய முதல் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், அந்த வருடத்துடைய இறுதியிலே வரக்கூடிய 3 மாதங்களும் புனிதமான மாதங்கள். துல்காதா, அதே போன்று துல்ஹஜ், அந்த 2 மாதங்கள், வருடத்துடைய இறுதியில் வரக்கூடிய 2 மாதங்கள் புனிதமான மாதங்கள். அதே போன்று முஹர்ரம், வருடத்துடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த மாதமும் புனிதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வருடத்துடைய இறுதி மாதமும் புனிதமான மாதம், அதே போன்று வருடத்தினுடைய ஆரம்ப அந்த முதல் மாதமும் புனிதமான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் குர்ஆன்ல சூரத் தௌபாவுடைய 36ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா 4 மாதங்கள் புனிதமானவைகள் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி புகாரியில 3197, முஸ்லிம்ல 1679 ஆகிய எண்களில் இடம்பெறுகின்ற செய்தியில் நபி அவர்கள் புனிதமான மாதங்கள் 4 என்பதை குறிப்பிட்டார்கள். அதில் 3 தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். ஒன்று ரஜப் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது, அந்த ஜுமாதா ஷாபானுக்கு மத்தியில் வரக்கூடிய மாதம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். அதை அல்லாஹ்வோடு இதாஃபத் செய்கிறார்கள், தொடர்பாக்குகிறார். அல்லாஹ்வுடைய மாதம்,
அல்லாஹ்வோடு ஒன்று ஒன்று தொடர்படுத்தப்படுகின்ற போது அது சிறப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வோடு ஒன்று இணைக்கப்படுகிறது. நாம் சொல்றோம் கஅபத்துல்லா, அல்லாஹுடைய கஅபா என்று சொல்கிறோம். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதம், அந்த ஒட்டகத்தை பற்றி வரும்போது அது நாகத்துல்லா, அல்லாஹுடைய ஒட்டகம். இவ்வாறு அது என்ன செய்யப்படுது, அல்லாஹ்வோடு இணைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அது என்ன, அது அதனுடைய சிறப்பு, அதற்கு சிறப்பு இருக்கிறது என்பது. எனவே இது தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது இந்த ஒரு விளக்கத்தை லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுவதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுவும் இந்த மாதத்துடைய சிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இமாம் ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த புனிதமான மாதங்களில் மிகச்சிறந்த மாதமாக முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று அந்த வருடத்துடைய இறுதியும் புனிதமான மாதம், அந்த வருடத்துடைய ஆரம்பமும் புனிதமான மாதம் என்பதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் அல்லாஹு தஆலா புனிதமான மாதங்கள் 4 என்று சொல்லிவிட்டு அதில் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த புனிதமான மாதங்களில் ஒரு பாவங்களில் ஈடுபடுவது என்பது ஏனைய மாதங்களில் ஈடுபடுவதை விட கடுமையானது என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா அல்லாஹ் இவற்றை புனிதமான மாதங்களாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறான், அல்லாஹ் அதை மகத்துவப்படுத்தி இருக்கிறான். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான், வமை யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை எவர்கள் மகத்துவப்படுத்துவார்களோ அது என்ன, தக்வாவுடைய அந்த உள்ளங்கள் என்பதற்கு அது ஆதாரம். தக்வாவுடைய உள்ளங்கள் என்றும் உள்ளதான், தக்வாவுடைய உள்ளங்கள் தான் அது என்ன செய்யும், மகத்துவப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அதே போன்று அல்லாஹ் புனிதப்படுத்தியவைகளை யார் புனிதப்படுத்துவார்களோ, மகத்துவப்படுத்துவார்களோ அதற்கு அல்லாஹ்விடத்திலே, அந்த ரப்பிடத்திலே அவர்களுக்கு சிறந்த கூலி இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த அபு கதாதா ரஹிமஹுல்லாஹுடைய இந்த விளக்கம், இந்த கூற்றை பொறுத்தவரையில் இது எங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஃப்சீரு தபரியில் இடம்பெறுகிறது. 14ஆம் பாகம் 238வது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே அந்த அடிப்படையில் புனிதமான மாதங்கள், புனிதமான இடங்கள், அவைகளில் எப்படி நன்மைகளுக்கு சிறப்பு இருக்கிறதோ அதே போன்றுதான் பாவங்களுக்கு என்ன கடுமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய ஒரு செய்திதான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் நோக்கப்படும் நோன்புதான். பிரதான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்ற இந்த செய்தி முஸ்லிமில் 1163வது எண்ணில் வருகிறது. எனவே முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு என்பது சிறப்பானது, முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு என்பது சிறப்பானது என்பதற்கு இந்த செய்தி ஒரு பலமான ஆதாரம். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது இந்த செய்தி ஒரு என்ன மிக தெளிவாக சொல்கிறது, ரமதானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு சிறப்புக்குரியது என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யலாம், முஹர்ரம் மாதத்தில் சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாம். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்றாங்கன்னா அது ரமதானுடைய மாதம், அதிகம் நோன்பு நோற்ற மாதம் என்றால் அது ஷஅபானுடைய மாதம் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் என்ன செய்யணும், அந்த விளக்கமும் நமக்கு இருக்க வேண்டும். எனவே முஹர்ரம் மாதத்தில் என்ன செய்யலாம், உபரியான நோன்புகளை ஒருவர் அந்த நோற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் முழுமையாக நோன்பு நோற்ற மாதம் ரமதான், அதிகம் நோன்பு நோற்ற மாதம் ஷஅபான். எனவே அந்த அடிப்படையில் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சிலர் இப்போ எப்படியான ஒரு சந்தேகத்தை எழுப்புவாங்கன்னா, இப்போ முஹர்ரம் மாதத்தில் அப்போ நபி அவங்க ஏன் அதிகம் நோன்பு நோக்கவில்லை அப்படின்னு சொன்னால், இந்த சிறப்பு ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலத்தில் என்ன சொல்லப்பட்டதாக இருக்கலாம் என்று, அதற்கு பிறகு அவர்களுக்கு அதுக்கு நோன்பு நோட்பதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை. அதே போன்று சில நேரம் அந்த மாதங்களில் ரசூலுல்லாஹ் பிரயாணங்கள் அல்லது நோய் போன்ற காரணங்கள் இருக்கலாம் என்ற விளக்கங்களை அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். அப்போ இதை
எங்கு பார்க்கலாம்னா முஸ்லீமுடைய ஷரஹில் இமாம் நாயி ரஹிமுல்லா அவர்கள் இப்படியான விளக்கங்களை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் பொதுவாக பார்க்கின்ற போது என்ன, முஹர்ரம் மாதத்தில் சுன்னத்தான் நோன்புகள் நோட்பதுக்கு அந்த ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அதில் ஆஷுராவுடைய அந்த நாள் 10வது நாள் என்பது, அந்த நாளுடைய நோன்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற நோன்பாகும். மிகவும் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நோன்பாக இருக்கிறது என்றால் அது ஒரு வருட பாவத்துக்கு பரிகாரமாக அது இருக்கிறது. ஒரு வருட பாவத்துக்கு பரிகாரமாக அது இருந்து கொண்டிருக்கிறது, சிறிய பாவங்களுக்கு. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்லீம்ல 1162 வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்றால் ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே அந்த நோன்பில் என்ன செய்ய வேண்டும், அனைவரும் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தான், ஒருவருடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யப்படும், அதற்கு நன்மைகள் எழுதப்படும், அவரது அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்ய இதில் குறிப்பிடுகிறார்கள். இதை இமாம் நாயி ரஹிமுல்லா அவர்கள் தனது முஸ்லீம் என்ற முஸ்லீமுடைய அந்த ஷரஹில் அதனுடைய விரிவுரையிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த நாளுடைய நோன்பை நோக்க செய்வதில் நாம் என்ன செய்வது, பிள்ளைகளையும் நாம் பயிற்றுவித்தல். சஹாபிய பெண்கள்ல ருபைய்ய பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆஷுராவுடைய நோன்பு கடமையாக அந்த இருந்த போது, ரமதானுக்கு முன்னால் அது கடமையாக இருந்தது. அப்ப நாம் என்ன செய்ய, நாமும் நோன்பு நோட்போம், நமது பிள்ளைகளையும் நாம் நோன்பு நோக்க வைப்போம். அவர்கள் பசியின் போது உணவை கேட்டு அழுகின்ற போது நாம் அவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவர்கள் என்ன செய்வோம், நோன்பு திறக்கும் வரை அவைகளில் நாங்கள் அவர்களை ஈடுபடுத்துவோம் என்ற இந்த செய்தியும் புகாரில 1960, முஸ்லீம் 1136 எண்களை வருகின்றன. எனவே இந்த நோன்பை பொறுத்தவரையில இது ஆரம்பத்தில் கடமையாக இருந்த ஒரு நோன்பு, கடமையாக ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் இது கடமையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவிலே என்ன செய்தார்கள், இந்த நோன்பை நோற்றார்கள். மக்காவிலே இந்த நோன்பை நோற்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் 9வது நாள் ஏன் நோன்பு நோக்கிறோம் என்றால், யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த நாளில் யூதர்கள் நோன்பு இருப்பதையும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கின்றார்கள். அப்ப எனவே பிறகு என்ன செய்யப்படுது, யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அந்த சட்டங்கள் வருகின்ற போது இதை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடியவர், நான் உயிரோடு இருந்தால் நான் 9வது நாளும் நோன்பு இருப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னரே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப எனவே 9ம் 10ம், 10 என்பது அந்த ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம். 9வது நாளை நாம் சேர்த்து நோட்பது ஏனென்றால் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக. இது தொடர்பான செய்திகளும் முஸ்லீம்ல 1134 எண்ணில் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, 9, 10 ஆகிய அந்த நாட்கள், இதில் சில அறிஞர்கள் 3 படித்தரங்களை இதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கண்டா, முதலாவது படித்தரமாக 9, 10, 11 ஆகிய நாட்கள்ல நோன்பு இருத்தல். 9, 10, 11 முஹர்ரம் 9, 10, 11. ஆனால் இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. இது தொடர்பாக வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்தவரையில அது ஒரு பலவீனமான செய்தியாகத்தான் இருக்கிறது. அந்த செய்தி அகமதில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. இரண்டாவது எடுத்தீங்கன்னு சொன்னா 9ம் 10ம் நோன்பு இருத்தல். இது தொடர்பான அதிகமான ஹதீஸ்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. மூன்றாவது என்ன, 10வது நாள் மாத்திரம் நோன்பு இருத்தல். இதுவும் என்னது, ஆகமாக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது, வெறுக்கத்தக்கது அல்ல என்ற இந்த விடயத்தை இமாம் இப்னுல் கைம் ரஹிமுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க, ஜாதுல் மஆதில குறிப்பிட்டுறாங்க. அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த நோன்பு உதாரணமாக 10வது நாளுடைய நோன்பு அது ஜும்மாவுடைய நாளில் அமைந்து விடுகிறது அல்லது சனிக்கிழமை அமைந்து விடுகிறது என்றால் அதை தனித்து நோட்பதை என்ன ஒரு வெறுக்கத்தக்க விடயம் அல்ல. ஏன்னா அங்கே நோக்கம் ஜும்மா நாளையோ சனிக்கிழமையோ அங்கே என்ன செய்கிறது, சிறப்பிப்பது என்பது அல்ல. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலும் வருகிறது, வளமையாக நோன்பு இருக்கக்கூடியவர்
என்று வரக்கூடிய வாசம் ஜும்மாவுடைய நாளில் வளமையாக ஒருத்தர் நோன்பு இருக்கிறாருன்னா நோட்கலாம். இப்போ வளமையான நோன்பு அமைந்து விடுகிறது ஜும்மாவுடைய நாள். இப்போ ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் ஆசுர நாளில் நோன்பு வச்சு வராரு, அந்த நோன்பு வெள்ளிக்கிழமை அமைந்து விடுகிறதுனா நோட்கலாம் என்ற ஹதீஸும் இருக்கிறது, முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அப்போ எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதுவும் ஃபத்துல் பாரியில் இடம்பெறுகிறது. இமாம் இப்போன்று ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா, ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா அவங்களுடைய ஃபத்தாவாக்கள் மார்க்க தீர்ப்புகளும் இருக்கின்றன. என்ன அது ஒரு அவ்வாறு அமைகின்ற போது நோட்கலாம் என்பது சம்பந்தமான விடயங்கள். அதே போன்றுதான் ஒருவருக்கு ரமதான் மாதத்துடைய கதா நோன்பு இருக்கிறது, நோட்க வேண்டிய நோன்புகள். ஆனால் அவ்வாறான சூழல்ல அவர் ஆசுரா நாளில் உடைய சுன்னத்தான் நோன்பை நோட்பது என்பது என்ன ஒரு அவருக்கு தடையல்ல, அவர் நோட்கலாம். ஏன்னா அந்த நாளை பொறுத்தவரையில் அது ஒரு குறிப்பிட்ட நாள், அது தவறிவிடும். எனவே ஒருவருக்கு ரமலான் மாதத்துடைய கதா நோன்பு இருக்கக்கூடிய சூழலில் அவர் அந்த சுன்னத்தான அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யலாம், அவரது கதா நோன்பை பிறகு நோற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடுபட்ட நோன்பை ரமலானில் விடுபட்ட நோன்பை ஷஅபானில் நான் நோட்பேன் என்று வரக்கூடிய செய்தியாக இருக்கலாம். அதே போன்று குர்ஆன் அல்லாஹு தஆலா ரமலானில் விடுபட்ட நோன்பை அவர்கள் ஏனைய நாட்களில் நோற்றுக்கொள்ளட்டும் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனம், அவைகளும் இதை கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ அதே போன்றுதான் உதாரணமாக ஒருவர் ஆசுராவுடைய நாளுடைய நோன்பை நோட்கிறார். நோட்கும்போது அவருடைய நியத் என்ன, கதா நோன்பையும் அதுக்கும் அவர் அந்த கதா நோன்புக்கு நியத்து வைத்து நோட்கிறார் என்று சொன்னால் அவரது கதா நோன்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? கதா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஆசுராவுடைய கூலியும் ஆதரவு வைக்கப்படும். ஆசுரா நோன்புடைய அந்த கூலியும் அவருக்கு ஆதரவு வைக்கப்படும் என்பது சில அறிஞர்களிடத்தில் இந்த நிலைப்பாடு இருக்கிறது. அவர் என்ன செய்வார், அந்த கதா நிறைவேறுவதோடு ஆசுராவுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும். இந்த இப்படியான ஒரு மார்க்க தீர்ப்பை ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபத்தாவா இது இடம்பெறுகிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதை சிறந்ததாக எதை காட்டுறாங்கன்னா அதை தனித்து ஆசுரா நோன்பை நியத்து வைத்து தனித்து நோற்று விட்டு கதாவை என்ன செய்வது, தனியாக வேறொரு நாள் நோட்பது அந்த சிறப்பை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு என்ன செய்யும், அது வழிவகுக்கும் என்ற விடயத்தை நாம் பார்க்கலாம். அதே போன்று இன்னும் சிலர் எப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னால், 9வது நாள் நோன்பை என்ன செய்யறது, கதாவுடைய அந்த நோன்பாக நியத்து வைத்து நோட்பது. ரமதான் மாதத்தில் நோன்பு விடுபட்டு இருக்குதுன்னு வைங்க. அப்படி விடுபட்டவங்க என்ன செய்யறாங்க, 9வது நாள் நோன்பை கதா நோன்பை நிறைவேற்றக்கூடிய நியத்திலே நோட்பது அனுமதிக்கப்பட்டது. ஆசுராவுடைய நோன்பை என்ன செய்யறது, ஆசுராவுடைய நியத்திலே நோற்றுக்கொள்வது. எனவே அவருக்கு அதன் போது என்ன செய்யுது, அந்த கதாவுடைய அந்த கூலி அதற்கு கிடைக்கும். அதே போன்று 10வது நாளுடைய அந்த நோன்பின் சிறப்பையும் அவர் என்ன செய்வார், அடைந்து கொள்வார். இதில் நோக்கம் என்ன, யூதர்களுக்கு மாறு செய்தல் என்ற அடிப்படையை நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் தான், ஒருவர் பிரயாணியாக இருக்கிறார். பிரயாணியாக இருக்கின்ற போது அவர் என்ன செய்ய, ஆசுராவுடைய நாளில் அந்த பிரயாணம் அமைந்து விடுகிறது என்றால் அவருக்கு சிரமம் இல்லை என்றால் என்ன செய்யலாம், அந்த நாளில் அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு தவறிவிடும், அந்த வாய்ப்பு செய்துவிடும், தவறிவிடும். எனவே அந்த சிறப்பை அவர் அடைந்து கொள்வதற்காக சிரமம் இல்லை என்று இருக்கின்ற பட்சத்தில் அவர் என்ன செய்யலாம், அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அதே போன்று அடுத்து நாம் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த மாதவிடாய் பெண்கள், பிரசவத்தீட்டுடைய அந்த பெண்கள் அல்லது நோயாளிகள், அவங்க அந்த ஆசுரா நாள் அவங்களுக்கு அந்த நோன்பை நோக்க முடியவில்லை என்றால் அதை என்ன செய்வது, கதா செய்ய முடியாது. அதை என்ன செய்ய முடியாது, கதா செய்ய முடியாது. என்று அது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த நோன்பு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அது தவறி விடுகின்ற போது என்ன செய்துவிடும், அந்த நாள் தவறி விடுகின்ற போது அந்த சட்டமும் அதிலே தவறிவிடும். இதை இந்த மார்க்க தீர்ப்பை ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, சிலருக்கு இப்போ நான் குறிப்பிட்டது போன்ற தடைகள், இப்போ மாதவிடாய் அல்லது பிரசவத்தீட்டு அல்லது நோய் அல்லது ஒரு பால் ஊட்டக்கூடிய தாய், இப்படியான காரணங்கள் என்ன செய்து அந்த நோன்பை அவர்களுக்கு நோக்க முடியாமல் தடையாக விடுகின்ற போது அவங்க உண்மையில் வளமையாக ஒவ்வொரு வருடம் இந்த நோன்பை நோற்று வருகிறார்கள். வளமையாக ஒவ்வொரு வருடமும் இந்த நோன்பை
நோற்று வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நியத்துக்கு கூலி இருக்கிறது. இதற்கு எந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகாரில 2996 ஒரு ஹதீஸ் வருகிறது. இதா மாறியல் அப்து அவு சாஃபர், ஒரு அடியார் நோயுற்று விட்டால் அல்லது பிரயாணத்தை மேற்கொண்டு விட்டால், குதிபலஹு மிஸ்லு மாகானைய அமலு முகீமன் சஹீஹன், அவருக்கு என்ன கூலி எழுதப்படும் என்றால், அவர் ஊரில் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது என்னென்ன அமல்கள் செய்தாரோ அதற்குரிய கூலி எழுதப்படும். இப்போ அவருக்கு என்ன தடை வருதுங்க, நோய் தடையாக வந்து விடுகிறது, அல்லது அவரது பிரயாணம் தடையாக வந்து விடுகிறது. அவர் ஊரில் இருக்கும்போது அதை என்ன செய்கிறார், வளமையாக செய்து வருகிறார், ஆரோக்கியமாக இருக்கும்போது செய்து வருகிறார் என்ற இந்த ஒரு பின்னணியில அவருக்கு என்ன செய்யப்படும், அதற்கான கூலி எழுதப்படும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியையும் இங்கு ஆதாரத்துக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு வருகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் இதனுடைய மற்றொரு சட்டம். நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று இந்த நோன்பு ஆரம்பத்தில் என்ன செய்தது, ரமதான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் இது கடமையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை ஏவினார்கள். ரமதான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு நாடியவர்கள் ஆஷுரா நோன்பை நோட்கலாம், நாடியவர்கள் விடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டாங்க. என்ற செய்தி புகாரில 1592, முஸ்லீமில் 1125 ஆகிய எண்களில் வருகிறது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் வருகிறது, ஹாதா யௌமு ஆஷுரா, இது ஆஷுராவுடைய நாள், இந்த நாளில் அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கவில்லை. வானசாயும், நான் நோன்போடு இருக்கிறேன், உங்களை யார் நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் நோற்றுக்கொள்ளட்டும், யார் நோன்பை விட விரும்புகிறாரோ அவர் விட்டுவிடட்டும் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. இதுவும் எங்கே வருதுன்னு சொன்னால் புகாரில் 2003, முஸ்லீம் 1129 ஆகிய எண்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு விடயம்தான் அரஃபாவுடைய நோன்பு என்பது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம். ஆஷுரா நோன்பு என்பது 1 வருட பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அரஃபா நோன்பை பொறுத்தவரையில் அது என்ன செய்யுது, அதனுடைய சிறப்பை பற்றி அந்த அளவு அது ஏன் சிறப்பு பெறுகிறது என்பதை பற்றி சொல்கின்ற போது, அல்லாஹு தஆலா அந்த நாளில், அரஃபாவுடைய நாளில் என்ன செய்தான், அல்லாஹு தஆலா தீனை, மார்க்கத்தை முழுமையாக்கினான். இந்த நாளில் அல்லாஹ் மார்க்கத்தை, தீனை முழுமையாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுக்கு அந்த கிடைத்த வெற்றி என்பது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரி ஃபிரௌன் தோற்கடிக்கப்படுகிறான். எனவே அந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுதல் என்பது மிகவும் சிறப்புக்குரியது என்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்கிறார், அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த நாளை பொறுத்தவரையில் இது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றியை வழங்கிய நாளாகும். அவரோடு ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கிய நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தனது அடியார்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் இல்லையா. அவனை ஏற்றுக்கொண்ட மக்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். மூமின்களுக்கு அவனது வாக்குறுதி என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது. சிறந்த இறுதி முடிவு தக்வாவுக்குத்தான், முத்தகீன்களுக்குத்தான். எவ்வளவுதான் முஸ்லிம்கள் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தாலும் நிச்சயமாக வெற்றி மூமின்களுக்கு, வெற்றி முத்தகீன்களுக்கு, வெற்றி தக்வாவுக்கு என்பதை நாம் ஆழமாக நமது உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஃபிரௌனிடமிருந்து கஷ்டங்களை, துன்பங்களை சந்தித்தார்கள். அந்த சமூகம் எவ்வளவு கஷ்டங்களை, துன்பங்களை சந்தித்தன. ஆனாலும் அல்லாஹு தஆலா இறுதியில் வெற்றியை யாருக்கு வழங்கினான் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினான். அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு வழங்கினான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக, அந்த அருளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை விட, அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை விட மூசாவுக்கு மிக தகுதி உடையவர் நான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள், தோழர்களையும் நோக்குமாறு ஏவினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு மகத்தான நாள். ஹாதா யௌமுன் அதீம், ஒரு மகத்தான நாள். அந்த மகத்துவம் என்ன, அல்லாஹு தஆலா வெற்றியை வழங்கினான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும். ஃபிரௌனையும் அவனது கூட்டத்தாரையும் அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். எனவே இங்கு சத்தியம் மேலோங்கியது, அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்கியது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், நோன்பு நோற்றார்கள். எனவே நாம் இதிலே இந்த செய்திகளெல்லாம் புகாரில 3943, முஸ்லீமில் 1130 ஆகிய எண்களில் இந்த செய்திகள் இடம்பெறுகின்றன. இதில் நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டும்.
அதாவது ஈமானிய தொடர்பு என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை விட காலத்தால் எவ்வளவு முந்தி இருந்தாலும் என்ன சொல்றாங்க, நான் அவருக்கு மிக தகுதியுடையவர். அப்ப அந்த ஈமானிய அந்த பிணைப்பு, அந்த ஈமானிய தொடர்பு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு காலத்தால் தூரமாக இருந்தாலும் இடத்தால் வேறுபட்டு இருந்தாலும் அந்த ஈமானி அந்த சகோதரத்துவம் அந்த பிணைப்பு என்பது எவ்வளவு பலமானது. அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான அந்த ஆண்களும் பெண்களும் சிலருக்கு யாரு நேசர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத் தௌபாவுடைய 71 வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அருமையான சகோதரர்களே, உண்மையில் அந்த நெருக்கடி இப்படிதானே, நெருக்கடியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனும் அவனது பெரும் படையும் நிற்கிறது. இந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாம் என்ன செய்து விட்டோம், மாட்டிக்கொண்டோம் என்று சொல்கின்ற போது அவர்களுடைய பதில் எதுவாக இருந்தது என்றால், இல்லை அவ்வாறு அல்ல, என்னுடன் எனது ரப் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்ற அந்த உறுதியான அந்த ஈமான், அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான். அந்த கடலை என்ன செய்து பல வழிகளாக பிளக்கப்படுகின்றன, அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். உண்மையில் நாம் ஈமானில் எவ்வளவு உறுதிமிக்கவர்களாக இருப்போமோ, எந்த அளவு நாம் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்போமோ, அந்த அளவு நிச்சயமாக நாம் அல்லாஹுடைய அந்த உதவியை காண்போம் என்பதற்கு இந்த வரலாறு மிக பெரும் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களை, ஃபிரௌனும் அவனது கூட்டம் எவ்வளவு பலத்தோடு இருந்தாலும் அல்லாஹு தஆலா ஈமானுக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த உறுதியான நம்பிக்கை வெளிப்பட்ட போது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது ஜாஹிலிய அந்த சமூகத்திலும், இஸ்லாத்துக்கு முன்னர் ஜாஹிலிய சமூகத்திலும் அவர்களும் இந்த நாளை என்ன செய்தார்கள், சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நாளில் நோன்பு இருப்பவர்களாக இருந்தார்கள். கஅபாவுக்கு அந்த நாளில் திரை இடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் 1893 எண்ணிலே இடம்பெறுகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த இப்படியான இந்த மிக சிறப்பான இந்த நாளை இன்று ஷியாக்கள் எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால், ஒரு துக்கமாக அதை ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்து இந்த நாளை என்ன செய்து விட்டார்கள், அதை ஒரு அதில் நிறைய பித்அத்துகளை அரங்கேற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் எவற்றையெல்லாம் தடுத்தார்களோ அவற்றையெல்லாம் அரங்கேற்றி கவலைகளை வெளிப்படுத்துகிறோம் என்ற பெயரில் நிறைய பித்அத்துகளை அரங்கேற்றக்கூடிய ஒரு மோசமான நிலை இன்று உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். இந்த பித்அத்துகளை நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், நாம் காத்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன என்றால், அந்த நாளில் நாம் நோன்பிருத்தல், 9வது நாள் 10வது நாள் நோன்பு நோற்றல் என்ற அந்த வழிகாட்டல் தான். அந்த நாட்களில் வேறு எதுவும் சிறப்பான அமல்கள் என்று எந்த செய்தியும் வரல. வளமையாக நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் என்ன செய்தல். இப்போ நோன்பு என்பதுதான் இதில் சிறப்பித்து சொல்லப்பட்ட விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த செய்திகள், இந்த முஹர்ரத்தோடு தொடர்படுத்தி வரக்கூடிய இந்த செய்திகள், இவைகள் ஆதாரபூர்வமான செய்திகளோ, அந்த செய்திகளோடு நாம் நின்று கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது, ஆதாரமற்ற செய்திகளுக்கோ அல்லது அந்த நாட்களில் விசேஷமாக உணவுகளை தயாரித்து அப்படியான விஷயங்கள் என்ன செஞ்சிடுவாங்க, அப்படி உருவாக்கி விடுவார்கள். இப்படியான பித்அத்துகளிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது சுன்னாவோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலோ, அதோடு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நின்று கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய அந்த உண்மையான முறை. சஹாபாக்கள் அவ்வாறு தான் என்ன செய்தார்கள், பின்பற்றினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.